என் பேர் எம்ஜிஎஸ் ஜமால் முகமது. நான் சென்னை கொளத்தூர் தொகுதியிலேருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு மாநாடு நடக்க போகுது, எப்படி இருக்கு? நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. எங்கே நாங்கள் நேற்று இரவு கிளம்புனோம். ரொம்ப அதிகமாக நிறைய இடத்துல நம்மளுடைய தாவைக்காவுடைய வண்டி தான் வாகனங்கள் அதிகமாக இருக்குது. நல்ல சிறப்பாக சகோதரர் வந்து, ஆனால் அங்கங்கே காவல்துறை தான் வண்டிகளை நிறுத்தி ரொம்ப சோதனை காவல்துறை அடிக்கடி எல்லாத்துலேயும் வண்டிகளை நிப்பாட்டி செக் பண்ணுற நேரில் லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய வண்டிக்கு பாஸ் இருக்கான்னு கேட்டு டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காவல்துறையினர் தான் கேட்டு டைவெர்ட் பண்ணிட்டுருக்காங்க. எந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்க டைவெர்ட் பண்ணுறது? நாங்கள் செக் போஸ்ட்டு நாங்கள் இப்போ சென்னை ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு இதமாக எப்படி தொண்டர்கள்லாம் எப்படி வந்துட்டு இருக்காங்க? எப்படி இருக்கு? இல்லை வந்துட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சாரமாக கூட்டம் வந்துட்டு தான் இருக்குது. நிறைய அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. தேர்தல் களம் எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்குறீங்க தலைவர்? இந்த மாநாடே தேர்தல் கவனி தானே சார். இந்த 2026 தேர்தல் தளபதியோடைய தேர்தல் தான் இது. மக்களோட தேர்தல் இது. கண்டிப்பாக அதுக்குண்டான இதை சப்ஜெக்ட் பேசுவாங்க தளபதி. கண்டிப்பாக வர 26 நம்ம தளபதி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த மாநாடே ஒரு சாட்சி தான். கொள்கை என்னடான்னு கேட்டார்னா தளபதின்னு கத்துறீங்கன்னு சொல்லி சீமான் சொல்கிறார். அவர் சீமான் கத்திட்டே இருப்பார். உங்களுக்கு அதை சொல்ல பற்றி அவசியம் கிடையாது. அவர் கத்துவார், அவரே சிரிச்சுப்பார். அதனால் நம்ம அதை பற்றி நம்ம சொல்லணும் அவசியம் கிடையாது. நம்மளுடைய கொள்கையே பார்த்தீங்கன்னா எல்லா மக்கள் உயிரினங்களுக்காக வேண்டி என்று சொல்லியிருக்கிறார் தளபதி. எல்லாத்துக்குமே இருக்குது. நம்ம கட்சியை பொறுத்த எடுத்துட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கும், அது ஆணாக இருந்தால் பெண்ணாக மூன்றாம் பால் அந்த அனைத்து மக்களுக்கும் கட்சி இது உண்மையிலே ஒரு ஜனநாயகம்ன்றது முறையில் ஒரு சிறப்பான அரசு அமையணும்னு தளபதியால் தான் அமைக்க முடியும். தளபதி விஜய் அவர் முதலமைச்சர் ஆனால் தான் எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கின்ற ஒரு இது மக்கள்கிட்ட இருக்குது. இன்றைக்கி திமுக அதிமுக கட்சிக்காரங்க வீட்டிலேருந்தே இன்றைக்கி தளபதிக்கு ஓட்டு போட்டு தளபதி விஜய் அவர் சிஎம் அவனு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த தேர்தல் 26 தேர்தல் மக்களோட ஆதரவால் கண்டிப்பாக நம்ம தளபதி முதலமைச்சர் ஆகிடுவார்னு ஒரு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. நீண்ட எதிர்பார்ப்போட இன்றைக்கி இந்த கொடி ஏற்றலான்ற ஒரு எண்ணத்தில் தலைவர் இருந்தார். கொடிமரம் சாஞ்சிருச்சு. எப்படி அது விபத்து எதிர்பாராமல் நடந்த விபத்து. அதை நம்ம இயற்கையோட விபத்து நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல நெட்டுக்கு சரியாக போடாதனால ஒரு விபத்து நடந்திருக்குது. அதை உயிர் சேதம் நடக்காத வரைக்கும் இறைவனுக்கும் நன்றி. எங்கள் தாவேக்கா தொண்டர்கள் எல்லாமே எந்த இதுவும் நடக்கக்கூடாதுன்னு எங்கள் தளபதி நினச்சதுனால அது நடக்கலை. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வெயிட்டில் உளுந்து தான் நிறைய பேருக்கு உயிர் சேதங்கள் நடந்திருக்கும். இறைவனை காப்பாற்றிட்டான். எங்களுடைய தாவேக்கா தொண்டர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் ஆகிப்போச்சு. மாநாட்டோட ஏற்பாடுகள்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? இல்லை, சிறப்பாக கடந்த மாநாட்டில் கடந்த மாநாட்டில் நான் ஏற்கனவே நான் பகுஜன் சமாஜ் கட்சியில் இருந்தேன். பகுஜன் சமாஜ் கட்சியில் வடசென்னை மாவட்டத்துடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். நான் 2021 தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டியிட்டு 1300 ஓட்டு நான் வாங்கியிருக்கிறேன். நான் முதலமைச்சரை எதிர்த்து 2021 முதலமைச்சர் ஸ்டாலினை எதிர்த்து நான் வாங்கியிருக்கிறேன். அந்த களத்தில் இருந்து இப்போ கடந்த மாதம் தான் வடசென்னை மாவட்ட செயலாளர் ஒரு தலைமையில் நான் இப்போ தாவேகா கட்சியில் இணைந்து நாங்கள் எல்லாமே பல்வேறு கட்சியிலேருந்து பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து இந்த இயக்கத்தில் இணைஞ்சு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். இந்த மாநாட்டு ஊருக்கெல்லாம் பண்ணியிருக்கிறோம். அதனால் கடந்த திருச்சியில் நடந்த தேர்தலை விட திருச்சியில் நடந்த விழுப்புரத்தில் நடந்த மாநாட்டில் விட இந்த வாட்டி சிறப்பான ஏற்பாடுலாம் நிறையா பண்ணியிருக்கிறாங்க. குடிநீர் வசதி நிறைய ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. தொண்டர்களும் நல்லா கோஆப்ரேட் பண்ணி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் தலைவர்களுக்கு.